வணக்கம். வெரி குட் மார்னிங் டு ஆல் த குட் பீப்புள் அவுட் தேர். இன்னைக்கு நான் செய்கிறது இது ரெண்டாவது பேட்டி கொடுக்குறேன். இது என்ன காரணம் அப்படின்னா, நான் பேட்டி கொடுத்து இது வரைக்கும் எந்த பதிலும் வரல. அதாவது நான் ரெண்டு விஷயம் கேட்டிருந்தேன். ஒன்று, இந்த பொதுக்கூட்டம், அதாவது மக்கள்கிட்ட நீங்கள் உறுதி கொடுத்தீங்க, எடுக்கும்போது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட்டம் போட்டு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னு. அதாவது நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், என்ன சாய்ச்சிருக்கோம், என்னத்தை சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க. 1 வருஷம் தாண்டிடுச்சு, இது வரைக்கும் அந்த கூட்டத்தை நீங்கள் கூட்டலை. ரெண்டாவது நான் கேட்டிருந்தேன், ஃபாரன்சிக் ஆடிட்டுக்கு நீங்கள் எவ்வளோ காசு செலவு பண்ணீங்க, மக்களோட காசு அதை நீங்கள் மக்களுக்கு தெரிவிக்கணும். இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கணும். இந்த 2 இதுக்கும் நீங்கள் பதில் கொடுக்கல. அதனால் நான் மேற்கொண்டு இன்னும் சில விஷயத்த சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. முதல்ல நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, நீங்கள் மக்கள் தான் அந்த ஃபாரன்சிக் ஆடிட் செய்ய சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, மக்கள் செய்ய சொன்னால் அதோட விளைவு, அதாவது அதோட ஃபாரன்சிக் ஆடிட்டோட முடிவை நீங்கள் மக்களுக்கு தெரிவிக்கணும். நீங்கள் அதை செய்யலை. நீங்கள் ஆனுவல் போட்டு மழை பெய்கிற நேரத்தில் தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு ஓடுனீங்க. ஏன் மக்களுக்கு நீங்கள் தெரிய வைக்கல? மக்களுக்கு தெரிய வேணாமா யார் என்ன செஞ்சுருக்கா, உண்மையா பொய்யான்னு சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் கொண்டு கொடுங்க. அதனால் ஒன்றும் இல்லை. நீ காத்துக்கிட்டு இருந்தது இந்த சோப்பு கொடினால தான் அப்படின்னு தெரியுது. சோப்பு கொடி கிடச்சதும் எடுத்துக்கிட்டு ஓடுறீங்க, மலையில் கொடையை பிடிச்சிக்கல ஓடுனீங்க, நான் பார்த்தேண்ணா. ஓகே, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஃபாரன்சிக் ஆடிட் எல்லாரும் ஃபாரன்சிக் ஆடிட் என்னத்துக்கு செய்வாங்க அப்படின்னா, சில ப்ரொசீடியர் தவறாக இருந்தால் அதை திருத்துறதுக்கு, அதை நல்லபடியாக செய்கிறதுக்கு, இந்த அமைப்பை நல்லா கொண்டு போகிறதுக்காக அதை செய்வாங்க. ஆனால் நீங்கள் செஞ்சதை பார்த்தா மற்றவங்களுக்கு குழி நோண்டுறதுக்காக செஞ்ச மாதிரி தெரியுது. நான் ஒன்று நினைவு மூட்டுறேன் உங்களுக்கு. இந்த கூட்டத்துக்கு, இந்த கருப்பு கூட்டத்துக்கு ஒரு நினைவு எடுத்துறா. இந்த குழியில் நீங்களே உழுவ போகிறீங்க. காத்துக்கிட்டு இருங்க, யார் உழுவுறான்னு பாருங்கள் இந்த குழியில். அடுத்தது இந்த பப்ளிக் மீட்டிங் இந்த 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டு நீங்கள் செய்ய வேண்டியதுதான் ஒரே வேலை தான். நீங்கள் எடுக்கும் போது இந்து அறப்பணி வாரியம் என்ன நிலைமையில் இருந்துச்சு, என்ன மாதிரியான பணம் இருந்துச்சு, என்ன மாதிரியான சொத்து இருந்துச்சு, என்ன மாதிரியான நிலைமையில் இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் எடுத்து 1 வருஷத்துக்கு முன்னுக்கு இன்னைக்கு நீங்கள் என்னத்தை சாதிச்சிருக்குன்னு அது பெரிய சாதனைலாம் ஒன்றும் தேவையில்லை. அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு இன்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா, இதைத்தான் நீங்கள் மக்களுக்கு தெரிவிக்கணும். இன்னைக்கு நீங்கள் இப்போ ஜோஹரில் பர்லீஸ்லேருந்து ஜோஹர் வரைக்கும் தப்பு அடிக்கிறீங்க, நாங்கள் அருமையாக ஓட்டுறோம், இப்படி பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் மக்கள்கிட்ட நீங்கள் ஒன்றும் காமிக்கலையே, அதை காமிங்க. அப்படி நீங்கள் காமிக்கிற அந்த இதில் நீங்கள் நல்லது செஞ்சு பெரிய சாதனைலாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு தெரியாமல் போனதுக்கு நான் கேட்குறேன். ஆனால் இந்த இதை மட்டும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. எஜுகேஷன் ஏட்டுக்கு கொடுத்தோம், அதுக்கு கொடுத்தோன்னு. இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. 2008 இது நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கொடுக்கறது. ஆனால் என்ன ஒன்றுன்னா, அந்த காலகட்டத்தில் 2023 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அவங்க தப்படிக்கல. உங்க மாதிரி எவ்வளோ பிள்ளைங்க கொடுத்தாங்க. நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த பிள்ளைங்கள்லாம் படம் முடிச்சு போட்டு நாங்கள் அதை சாதிச்சுட்டு அரசியல்லேருந்து நீங்கள் என்னத்தை சாதிச்சிங்க அதை சொல்லும் போது என்டோமெண்ட் போட்ட காசு எடுத்து கொடுக்கறது அது வேற கதை. நீ அரசியல் மூலியமா, உங்கள் கட்சி மூலியமா, இல்லை உங்கள் அரசாங்கம் மூலியமா இந்த தமிழ் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க அதை சொல்லு. அதை சொல்லாமல் நாங்கள் இதை கொடுத்துட்டோம், டயாலிசிஸ் சென்டர் செட்டப் பண்ணுறோம், நிலாவுக்கு கப்பா அனுப்ப போகிறோம்னு பேசிக்கிட்டு தப்படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அன்னாடம் பார்த்தா தப்படிக்கிற வேலையாக இருக்குது. இதை நிப்பாட்டி விட்டு மக்கள்கிட்ட காமிங்க. இந்த 1 வருஷத்துல நீங்கள் மோட்டில் என்ன செஞ்சுருக்கீங்க, இந்து அறப்பணி வாரியத்தில் என்ன சொத்து சேர்த்துருக்கீங்க, என்ன காசு சேர்த்துருக்கீங்க, அதை காமிங்க. நாங்கள் அதை தானே கேட்குறோம். நீங்கள் சொன்னது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி செய்கிறேன்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு. மக்களுக்கு நீங்கள் இதை தெரிவிக்கணும். நீங்கள் தெரிவிக்கலைன்னா நான் தெரிவிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இது உங்களோட இதில் கையில் இருக்குது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு. இந்த எஜுகேஷன் ஏட் அப்படின்றது நீங்கள் என்ன ஆட்டம் ஐயா, இந்த கொம்தாரில் கொடுத்து படத்தை பிடிச்சி போட்டுக்கிட்டு, இந்த 2-3 நியூஸ் போர்ட்டலில் வச்சுக்கிட்டு, பெரிய செய்தியெல்லாம் போட்டுக்கிட்டு, கோழி கூட முட்டை விட்டுச்சுன்னா ஒரு 2-3 மணி நேரம் தான் கற்றுது.
நீங்கள் ஒரு விதமாக கத்திட்டு கிடக்குறீங்க ஒன்று கொடுத்துக்கிட்டு. இவ்வளவுக்கும் உங்கள் காசு இல்லை, என்டோமெண்ட் போர்ட் காசு. நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்கிறேன். 2009 2023 வரைக்கும் எத்தனை பேர்த்துக்கு படிப்புக்கு உதவி செஞ்சுருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? நான் சில விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. ரஷ்யாவில் ஒரு பிள்ளை வந்து டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க கூலிமில் உள்ளவங்க. அவங்க அப்பா இங்கே இறந்துட்டு அந்த பிள்ளையால் அங்கே படிப்பு கண்டினியூ பண்ண முடியல, நிப்பாட்டிட்டானுங்க. கடைசி வருஷம் எக்ஸாம் வைக்கிற டைமில் அப்படி இப்படி நடிச்சு இங்கே என்டோமெண்ட் போர்ட்டுக்கு வந்தப்ப உடனே என்டோமெண்ட் போர்டில் அந்த டைமில் ப்ரொஃபஸர் ராமசாமி வந்து சேர்மனாக இருந்தார். உடனே எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ரஷ்யாவை நான் கான்டாக்ட் பண்ணேன். அந்த யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி பேசி அந்த பிள்ளைக்கு நாங்கள் வந்து ஜாமீன் பண்ணுறோம், அந்த பிள்ளைக்கு காசை கட்டுறதுக்கு, அந்த பிள்ளைய பரீட்சையில் உட்கார விடுங்கன்னு சொல்லி பேசி கட்டணும். ரஷ்யா வரைக்கும் போகணும். நீ இங்கே மலேசியாவில் கத்திக்கிட்டு கிடக்குற முட்டை போட்ட மாதிரி. என்னையா கூத்து பண்ணுறீங்க? அது நான் சொல்றது ஒரு கேஸ், இது மாதிரி பல கேஸ் இருக்கு. சீக்குப்படுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல என்ன தப்பு? பாவம் வந்தாலும் இறந்துட்டாரு இன்னைக்கு. என்ன தப்பு? என்னத்தை நீ கண்டுபிடிச்ச? 15 வருஷமா அங்கே உட்காந்து நீ கை தூக்கிக்கிட்டு இருந்த, எல்லாம் சரி அப்படி இப்படின்னு இன்னைக்கு பேசுறீங்க. நான் தொடர்ந்து பேட்டி கொடுப்பேன், எல்லா உண்மையும் சொல்ல வரப்பேன். ஸோ எஜுகேஷன் என்னை பற்றி ரொம்ப பேசாதீங்க, ஆடாதீங்க, தலைக்கெல்லாம் ஆட வேணாம். இது வந்து காலங்காலமாக நடந்த கதை, எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தது வந்து நான் இப்போ ஒரு வீடியோவில் பார்த்தேன், சதீஷ் முனியாண்டி பேசுகிறாரு. என்னமோ நீங்கள் உங்களோட கூட்டம் தான், வேற யாரோட வேலையும் இல்லை. 3 லட்சம் வெள்ளி தங்குறத காசை எடுத்து ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோமா? அப்படியே எங்கே திரும்ப இன்வெஸ்ட் பண்ணோம்? நான் இப்போ சொல்கிறேன், பில்கேட்ஸோட ஃபவுண்டேஷனில். பில்கேட்ஸ் கிட்ட வந்து நம்மளோட காசு 3 லட்சம் வெள்ளி எடுத்து அங்கே கொண்டு வரும். ஏன்டா முட்டாள் பயிர்களா? அறிவு இருக்காடா உங்களுக்கு? தங்க ரதமே, அந்த கோல்ட் பிளேட்டட் ரதமே வந்து 8 லட்சம் வெள்ளி. அதை 3 லட்சத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா 5 லட்சத்தில் ரதம் ஓடுதா? முடியுமாடா? உங்களால் செய்ய முடியுமா? செஞ்சு காமி பார்ப்போம். முட்டாளுங்க. ப்ரொசீடியரில் சில தவறுகள் இருக்கலாம், ஆனால் பணம் சேர்ந்துருச்சு, பணத்தை வாங்கினவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். உங்களுக்கு என்னடா கருப்பாக இருக்கிற வயசு உனக்கு இருட்டில் தெரியலையோ? பாருங்க, சும்மா அடுத்தவனுக்கு குழி நோண்டாதீங்க. தமிழன்டா, தமிழன். இதான் தமிழன் புத்தி. பேசுறீங்க, பார்லிமெண்ட்ல போய் பேசுற, என்னென்னமோ பேசுறீங்க. என்னைய வந்து பார்த்தீங்க தெரியுமா? நினப்பு இருக்கா? நீங்கள் போட்டோ எடுத்த பிற்பாடு என்னைய வந்து பார்த்து சில நகையெல்லாம் எங்கே வச்சிருக்கேன்னு கேட்டிங்களே, நினப்பு இருக்காடா? கேளு, ஆளுங்களை கேளு. 3 பேர் வந்தானுங்க என் ஆஃபீஸுக்கு வந்து கேட்டு, நான் சொல்லி கொடுத்தேன் எங்கே இருக்கு பார்த்து எடுத்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, இருக்குங்க, நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குன்னு. இவ்வளோலாம் நான் செஞ்சுருக்கிறேன், நீங்கள் போய் எனக்கு குழி நோண்டுறீங்க. நான் பயந்துருவேன் நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அவர் ப்ரொஃபஸர் ராமசாமியை காட்டி கொடுத்துருவேண்ணா? அவர் செஞ்ச நல்லதை யோசிச்சு பாருங்கடா. நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? அவர் செஞ்சதுக்கு ஈடு அதையும் செஞ்சுருக்கீங்களா? நீங்கள் பேசுகிறீங்க. நமக்குள்ள சில மன வருத்தங்கள் அது இது இருக்கலாம், ஆனால் குழி நோண்டக்கூடாது. ஒரு மனுஷன் செஞ்ச நல்லதை பற்றி பேசணும். நான் இன்னைக்கு வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த எஸ்பி இந்த இன்வெஸ்டிகேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப பேச விருப்பப்படல. எனக்கு வந்து கடைசியாக என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, எனக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சூறா அனுப்பியிருந்தீங்க, நினப்பு இருக்கா? அதுவும் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவீங்க. இந்த பாரு, இந்த சூறா அனுப்புனீங்க எனக்கு. எனக்கு 6 ஆகஸ்ட்ல வந்து இந்த சூறா கிடச்சி. இதில் என்ன எழுதியிருக்குன்னா, 3 லட்சம் வெள்ளி வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எங்கேயோ கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரியலப்பா. இது ஒரு வாரம் சென்று நான் பதில் கொடுத்தேன். இதை வந்து நான் வெளியில் ஆக்க போகிறேன். அந்த 2 சூறாவையும் மக்கள் படிக்கணும். இந்த 2 சூறாவையும் இந்த வாரத்துக்குள்ளே நான் வெளியில் ஆக்கி மக்கள் படிக்கட்டும் அதில் என்ன எழுதியிருக்குன்னு. நான் பதில் கொடுத்தேன். முதல் கேள்வி நான் கேட்டேன் அந்த செக்ரட்டரியை, என்டோமெண்ட் போர்ட் செக்ரட்டரியை, எனக்கு காசை வெளியில் எடுக்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டேன். எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. அதிகாரம் வந்து மற்றவங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட இல்லை. எனக்கு வந்து காசு எடுக்க முடியுமோ கொடுக்க முடியுமோ அந்த இதெல்லாம் இருக்கும். இந்த காசு நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குறோம், இதை நல்லபடி கொண்டு சேர்த்து அதுக்குள்ள கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு அந்த மாதிரி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நான் செய்வேன். ஐ கேரி அவுட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். I don't give instructions, bloody fool. Do you understand that? You must understand that first. பேசுறானுங்க இன்னைக்கு.
நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னா எனக்கு கோவம் வந்துச்சுன்னா இன்னும் பல விஷயம் உன்னை பற்றி பேசுவேன். ஆடாதீங்க, தலைக்கீழாட ஆடாதீங்க. நான் ஒன்றும் பயப்படல, தெரியுமில்ல? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். நான் இதுக்கெல்லாம் பயந்தவன் இல்லை. ஆடாதீங்க தலைக்கீழால. ஒரு மனுஷன் செஞ்ச நல்லதை யோசிச்சு பாருங்கடா. இன்னைக்கு ஆடுற தலைக்கீழால இந்த என்டோமெண்ட் போர்ட்டில் நீங்கள் வந்த பிற்பாடு குட்டிச்சோரா போச்சுடா. எனக்கு தெரியும் நீங்கள் அடுத்த வேலை என்ன செய்வீங்க? மக்களை மீட் பண்ணி சொல்ல மாட்டீங்க. என்ன திரும்ப தேடுவானுங்க அடுத்தது? எப்படி சூ பண்ணலாம், ராமச்சந்திரனை சூ பண்ண முடியுமா, ராமசாமியை சூ பண்ண முடியுமா, இந்த வேலையில் இறங்குவானுங்க அடுத்தது. ஏன்னா உங்க புத்தி அந்த புத்தி தான். உன் பின்னால இருக்கிறானுங்களே 2-3 கிழவனும், ஒரு கிழவன் ஒருத்தன் ஆடிக்கிட்டு வரான், இன்னொரு தவுக்கை ஒருத்தன் வரான் பின்னால, அவனுங்களை வச்சு நீங்க வேலை செய்றீங்க. போய் நல்லா சிந்திங்க, சாமியை கும்பிடுங்க. நீங்க இந்த அண்ணாட அந்த இப்படி இப்படி கையெடுத்து, நீ மட்டும் இல்ல, நீ இப்படினாச்சும் கும்பிட்ட, இன்னொருத்தன் தலைக்கு மேல தூக்கி கும்பிடுறான், எங்க போனாலும் கும்பிடுறான். நான் அப்பயும் என் கூட்டாளிகள்கிட்ட சொன்னேன், ரொம்ப கும்பிடுறானுங்க, இது எங்க போய் முடிய போதோ தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். என் கூட்டாளிகிட்ட நான் பல வாட்டி சொன்னேன், இந்த மாதிரி கும்பிட்டு நான் பார்த்தது இல்லை. எனக்கு இப்போ கும்பிடுறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி கும்பிடுறானுங்க, எங்க போனாலும் கை தூக்குறானுங்க, மேல தூக்குறான், தலைக்கு மேல தூக்குறான். என்னடா இது? என்ன அந்த குழி நோன்றதுக்கு தான் இப்படி கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களா? நான் கேட்கிறேன். நன்றி, எல்லாத்துக்கும் வணக்கம். நன்றி.